அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடுவோம். ஏதாவது பொருளாதார பிரச்சனைனா வங்கியில் கடன் வாங்குறது என்ன, இல்லாட்டி யார்கிட்டாவது உதவி கேட்போம். ஏதாவது சமூக பிரச்சனைனா கோர்ட்டு கேஸுன்னு அலைவோம். ஆனால் அத்தனைக்கும் ஒரு நமக்கு லாயக்காக நமக்கு உகந்தமான நமக்கு தீர்வு கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் அது நடக்கும். அல்லாஹு தாலாவுடைய வேத புத்தகத்தில் ஒரு நோயாகட்டும், ஒரு சமூக பிரச்சனையாகட்டும், இல்லை நாம் மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கே செல்ல வேண்டுமானாலும் நமது அல்லாஹு தாலா அனுப்பிய வேத புத்தகமான குரானில் எல்லாவற்றுக்கும் நிவாரணம் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு நிவாரணம் இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும், மற்ற பெரியார்கள் ஆகட்டும், சஹாபாக்கள் அத்தனை பேரும் இந்த ஆயத்துக்களை படித்து துவா கேட்டு அந்த உதவியை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் நாமும் அதை உதவி கேட்கலாம். அல்லாஹு தாலாவே சூரா ஹாஃபிரில் 60வது வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் என்னை அலையுங்கள், நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்று கூறுகிறான். அதனால் நாமும் இதை இந்த ஆயத்தை படித்து அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். இப்பொழுது எல்லாருக்கும் முக்கியமாக பிரச்சனையாக இருப்பது, எனக்கு வேலையே சரியாக கிடைக்கிறது இல்லைங்க, எனக்கு சம்பளமே சரியாக இல்லை, வருமானம் இல்லை, திருப்தியான வேலை இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா டேலண்ட்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு சரியான ஹலாலான சம்பாத்தியமான வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான ஆயத்தும் குரானில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம்தான் அல்லாஹு தாலா வஹியை அனுப்பி கொண்டிருந்தார். வஹி வந்து கொண்டே இருந்தது. சில காலத்தில் அந்த வஹி வருவது சில காலம் தடைப்பட்டு போயிடுச்சு. உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் நபியை பார்த்து, உங்கள் இறைவன் உங்களை கைவிட்டு விட்டாரா என்று ஏளனம் பேசக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இப்படி கேட்டவுடன் அல்லாஹு தாலா சூரா துஹா என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹு தாலா இறக்கிவிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹு தாலா இறக்கிவிட்டான். அந்த சூரா துஹாவில் 3வது வசனமாக நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகிறான், நான் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அத்துடன் 5வது வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலசௌஃப யூதீக ரப்புக வதர்தா, நான் அப்படின்னா உன் இறைவன் உனக்கு கொடுப்பான், நீ திருப்தி அடைவாய், நீ கொடுப்பதில் உனக்கு திருப்தி அடைவாய் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இந்த வசனத்தை தான் நாம் படிக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் படித்து அல்லாஹ் தாலாவிடம், யா அல்லாஹ், நீ கொடுப்பதில் நான் திருப்தி அடைகிறேன், நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஹலாலான சம்பாத்தியமுள்ள ஒரு நல்ல வேலையாக எனக்கு அமைத்து கொடு யா அல்லாஹ், நான் அதில் திருப்தி அடைவேன் என்று மனதில் வைராக்கியத்துடன் உறுதியுடன் அல்லாஹ் தாலாவிடம் இறைஞ்சி வேண்ட வேண்டும். நீங்கள் இதை 5 வேளை தொழுகையை முடித்த பிற்பாடி நீங்கள் இதை கேட்க வேண்டும். 3 தடவை தருதே ஷரீஃப் படித்துவிட்டு அதற்கப்புறம் இந்த ஆயத்தை படிக்கணும். படிச்சுட்டு உங்கள் துவாவை கேளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியமுள்ள ஒரு நல்ல வேலையை அமைத்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.